அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வெங்காய சாம்பார், பருப்பு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் கூட பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம வீடியோ பகுதியில் பலாக்கொட்டையை வச்சு எப்படி சாம்பார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பலாக்கொட்டை சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் சீசன் டைமில் தான் நம்ம செய்து சாப்பிட முடியும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பலாக்கொட்டை சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 4 மிளகாய் வத்தல், அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு அரை மூடி தேங்காயை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை மையா அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ நாம் இதில் சீரகம், ஒரு ஸ்பூன் சீரகம் போடுறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் போட்டு நாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புளி இப்போ நம்ம பார்க்குற மாதிரி புளியை நல்ல தண்ணியில் போட்டு அலம்பிட்டு அதுக்கப்புறமா அதையும் போட்டு நாம் அதில் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சி ரெடியாக தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இந்த டைமில் நாம் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பை குக்கரில் போட்டு தனியாக வேக வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது ஒரு வானிலையை அடுப்பில் வச்சுட்டு அது காஞ்ச உடனே ஒரு 2 கரண்டி அதில் எண்ணெய் விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை இப்போ அதில் போட்டு தாளிக்க போகிறோம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டிருக்கோம். இந்த கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கறிவேப்பிலையும் சிவந்த பிறகு ஏற்கனவே நம்ம தோல் நீக்கி நறுக்கி வச்சிருக்கிற பலாக்கொட்டை அத்தனையும் அதில் போட போகிறோம். முழுசாக போட்டுட்டா கூட பாதியாக நறுக்கி வச்சு கூட நாம் அதை அதில் போடலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பலாக்கொட்டை அத்தனையும் அதில் போட்டுட்டோம். ஒரு தக்காளி தனியாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் அதில் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ இந்த ரெண்டையும் நாம் ஃப்ரை பண்ணணும், நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு அடுப்பை நல்லா பெருசாக வச்சுட்டு அதை நல்லா வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதை அதில் கொட்டி கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். தக்காளி பலாக்கொட்டை நல்லா வேகணும். இந்த பலாக்கொட்டையை ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த ஸ்கூலுக்கு வெளியில் ஆயா வேக வச்சுருப்பாங்க. வீட்டிலலாம் அவ்வளோவா சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸ்கூல் படிக்கும்போது இந்த பலாக்கொட்டையை நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதில் ஆட் பண்ணுறோம். மல்லித்தூளை ஆட் பண்ணுறோம். இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மல்லித்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம போடுறோம். சால்ட், கல் உப்பு ஆட் பண்ணுங்க எப்போவுமே. கல் உப்பு 2 ஸ்பூன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா கிளறி விட்டு நம்ம மீண்டும் இதை நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே துவரம் பருப்பு வேக வச்சு தனியாக வச்சுருக்கோம். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த துவரம் பருப்பு நல்ல மையாக வெந்திருக்கு. அந்த துவரம் பருப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். பலாக்கொட்டை சாம்பார், அரைச்சி விட்ட பலாக்கொட்டை சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சீசன் டைமில் தான் சாப்பிட முடியும். பலாக்கொட்டையெல்லாம் எப்போவுமே வருஷம் முழுவதும் கிடைக்காது. பலாக்கொட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்துக்கு, ஹெல்த்துக்கு நல்லது. அதையும் பலாக்கொட்டையை அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஸ்டொமக் ப்ராப்ளம் வந்துடும், அப்செட் ஆகிரும். அந்த இது நல்லா கொதிக்குது. இந்த சாம்பார், பலாக்கொட்டை சாம்பார் நல்லா கொதிக்க விடுங்க.
இப்போ நம்ம கடைசியாக இதில் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணுறோம். இந்த சாம்பார் பலாக்கொட்டை சாம்பார் ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். இந்த பலாக்கொட்டை சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பலாக்கொட்டை சாம்பார் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோ பதிவு கீழே தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.